ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக துலா ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, யமனாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஒரு 3 வாரம் வரப்போகுது. அதற்கு காரணம் என்னென்னா மகாலய அமாவாசை தான். அமாவாசை இப்போ தானே வந்து முடிஞ்சுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அமாவாசை இப்போ தான் வந்து முடிஞ்சது. ஆனால் அமாவாசை வந்தது கரெக்டாக புதன்கிழமை சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு. இந்த அமாவாசை மற்ற அமாவாசை போல சாதாரணமானது கிடையாது. இது ஒரு ஸ்பெஷல் அமாவாசை என்று சொல்லலாம். மற்ற அமாவாசை கூட மாதத்துக்கு ஒரு நாள் வரும். ஆனால் புரட்டாசியில் வந்த இந்த மகாலய அமாவாசை மட்டும் 15 நாட்கள் வரும். அது எப்பட்றா அப்படின்னு கேட்குறீங்களா? புரட்டாசி மாதத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் அவங்களுடைய லோகத்தில் இருந்து நம்மளுடைய லோகமான நம்ம வாழக்கூடிய இடத்துக்கு வருவாங்க. ஏன் வருவாங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய எள்ளு தண்ணீர் பிரசாதத்தை வாங்கிக்கிறதுக்கு வருவாங்க. அவங்க அதிகமாக தாகமாகவும் இருப்பாங்க, அதிகமாக பசியாகவும் இருப்பாங்க. அந்த பசியை எல்லாமே இந்த 15 நாட்கள் நாம் கண்டிப்பாக போக்கி ஆகணும். அதுதான் இந்த மகாலயபட்சம் என்று சொல்லப்படக்கூடிய 15 நாட்கள். இது ஒவ்வொரு வருடமுமே நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இது தர்ம சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. மகாலயபட்சம் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்குன்னா, புரட்டாசியுடைய பௌர்ணமி முடிஞ்சு பிரதம அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் புரட்டாசியில் அமாவாசை வருதுல, அன்னையோட மகாலயபட்சம் 15 நாட்கள் முடியும். அந்த மகாலயபட்சம் அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக எல்லாருமே முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்தாகணும். அப்படி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்பவே பெரிய பாவத்தை ஏற்படுத்தும். அதனால தான் மற்ற அமாவாசையை விட இந்த அமாவாசை ரொம்ப பெரிய அமாவாசையாகவும் இது 15 நாள் கொண்ட அமாவாசையாகவும் குறிப்பிடப்படுது. ஸோ புதன்கிழமை இந்த மகாலய அமாவாசை முடிஞ்சிருச்சு. இந்த அமாவாசையில் ஏற்பட்ட கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் குறிப்பிட்ட சில நாட்கள் தலையெழுத்து மாறும். அதுலேயும் யமனாக தலையெழுத்துக்கள் மாறப்போகுது. அந்த தலையெழுத்துக்கள் துலா ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி மாறப்போகுது, துலா ராசிக்காரங்க இனி என்ன மாதிரி ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ துலா ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தெளிவாக உங்களுக்கான பலனை நோட் பண்ணிக்கோங்க. மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பரிகாரங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பரிகாரங்கள் என்ன, அதை எப்படி பண்ணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் துலா ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு முறை பார்த்தாலே போதும், உங்கள் நினைவில் பதிய வைத்து கொள்வீங்க. அந்தளவுக்கு ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த அமாவாசையில் நடந்த கிரக மாற்றங்களால் வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்தியானது கிடைக்க போகுது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு முறை ஒருவரை பார்த்தாலே உங்கள் நினைவில் பதிய வைத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன சக்தி கிடைக்க போகுதுன்னா, அதிகப்படியான ஞாபக சக்தியானது கிடைக்க போகுது. இந்த ஞாபக பவரை வைத்து என்ன வேணாலும் சாதிக்கலாங்க. வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு அறிவுங்கிறது ரொம்ப முக்கியம், அதை விட திறமைங்கிறது ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் இருக்கும்போது அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் இருக்கணும். இப்போ அதிர்ஷ்டமும் உங்கள் பக்கம் இருக்குது. அதிர்ஷ்டம் இருக்கிறதே இந்த டைம் உங்களுக்கு வலுவாக இருக்கிறதுனால ஞாபக சக்தியை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகணும். எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உயர்வீங்க. நீங்கள் அந்த எண்ணத்தை நினச்சிக்கிட்டு செயல்பட ஆரம்பித்தாவே உங்களுக்கு எல்லாமே வெற்றியாகும். உங்களுக்கு சிறப்பு பலன்களாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சிறப்பு பலன்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கான சிறப்பு பலன்கள் என்னென்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்க, நீங்கள் உங்களுடைய வேலைகளை முடித்து உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களிடம் நீங்கள் நல்ல மதிப்பையும் பாராட்டியும் பெறுவதற்கு
இந்த டைம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி புத்திசாலித்தனமாக நடந்துக்குங்க. வாய்ப்பை பயன்படுத்தாமல் இருந்தீங்கன்னா தான் நஷ்டம். வாய்ப்பை பயன்படுத்தி புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டிங்கன்னா பாராட்டு பரிசு மழை தான். இப்போ உங்கள் உத்தியோகத்தில் பிளான் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இதை முடிக்கணும், இதை இன்னைக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அந்த பிளான் பண்ணுவதற்கேற்ப செயல்படுங்க. அப்படி நீங்கள் செயல்பட உங்களுடைய எல்லா வேலைகளும் டக்குன்னு முடியும். நல்ல மதிப்பையும் பாராட்டையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக பெற முடியும். மொத்தத்தில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு மாபெரும் வெற்றியானது இந்த அமாவாசையில் இருந்த கிரக மாற்றங்களால் கிடைக்க போகுது. அதனால் கரெக்டாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு உங்கள் வியாபாரத்தை அதிகரிக்க மற்றவர்களுக்கு சிறப்பு சலுகைகள் தாருங்க. இது வரைக்கும் சலுகைகள் தராதிங்க, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், உங்களுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இந்த டைம் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த டைம் உங்களுக்கு ஒரு பாயிண்டில் அமாவாசையில் அதிசயமானது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது என்ன அதிசயம்னா, நீங்கள் சலுகைகள் விட்டிங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அதிசயம். அந்த அதிசயத்தை கண்டிப்பாக இப்போ மிஸ் பண்ணிடாதீங்க. இதன் வாயிலாக உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் நிறைய வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே விற்பனையாகும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வியாபாரத்தில் பயங்கரமான வளர்ச்சி காணப்படும். நீங்கள் இது வரைக்கும் வியாபாரமே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னாலும் தாராளமாக இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். புதுசாக நீங்கள் வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுடைய வியாபாரம் எல்லாம் சூப்பராக நடக்கும். உங்கள் வியாபாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், படுஜோராக உங்களுக்கு இருக்கும். ஸோ வியாபாரத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இப்போ நடத்தும் போது ஃபஸ்ட்டே நீங்கள் நிறைய டிஸ்கவுண்ட்லாம் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ண இந்த டைம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். வாடிக்கையாளர்கள்லாம் டக்குன்னு பிடிச்சிருவீங்க. பிடிச்ச வாடிக்கையாளர்களாக உங்களுடைய ரெகுலர் கஸ்டமராகவே மாறுவாங்க. இந்த அதிசயம் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் கரெக்டாக இந்த டைமை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டாக 3 வாரத்துக்கு தான் இது பலன். அதுக்கு மேலே செல்லுபடி ஆகாது. அதனால் இந்த 3 வாரம் தான் உங்கள் வியாபாரத்துக்கு வளர்ச்சி கொடுக்கும், பார்த்துக்குங்க. அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்ப தலைவிகள் உங்கள் சிக்கன நடவடிக்கைகளை கண்டிப்பாக நீங்கள் மேற்கொள்ளணும். அப்படி இருந்தால் தான் உங்களுடைய கணவர் மற்றும் பிள்ளைகள் அவங்களுடைய தேவையை நீங்கள் பூர்த்தி செய்ய முடியும். அவசர தேவைகளுக்காக சில செலவிடுற மாதிரி சூழ்நிலையும் வரும். இந்த சூழ்நிலையை கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்கள். இந்த சூழ்நிலையை நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணலைன்னா நீங்கள் கடன் வாங்க வேண்டியது வரும். அப்புறம் நஷ்டம் அதெல்லாம் ஏற்படும். அதனால் முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய தேவையை கரெக்டாக பார்த்து செலவு பண்ணுங்கள். எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதற்கேற்ப செயல்படுங்க. இது துலா ராசிக்காரங்க குடும்ப ரீதியாக சொல்லப்பட்ட எச்சரிக்கை பலன். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எப்பொழுதுமே உங்கள் எதிர்பாலினத்திடம் கவனமாக பழகணும். இல்லைனா கண்டிப்பாக பெருத்த நஷ்டம் ஏற்படும். இந்த டைம் எதிர்பாலினத்திடம் கவனமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய இழப்பு கூட ஏற்படலாம். உங்களை காலவாரி விடுறதுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. அப்புறம் தேவையற்ற கிசுகிசுக்கள்லேருந்து தப்ப முடியாது. தேவையற்ற கிசுகிசுக்கள்லாம் மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. மெயினாக மாணவ மாணவிகளாக இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு சக மாணவர்களோடு சுற்றுலா செல்ல வாய்ப்பு கைகூடும். அதனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இப்போ சென்று பாருங்க. அப்படி செல்லும்போது நீர்நிலைகளில் உயரமான இடத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரியான இடங்களில் உங்களுக்கு ஆபத்து வர மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. முடிஞ்ச அளவு மாணவர்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இடங்களுக்கு போகிற மாதிரி சான்ஸ் கிடைச்சாலும் கண்டிப்பாக அந்த சான்ஸ் வேணான்னு சொல்லிட்டு விட்டுருங்க. அதுதான் மாணவ மாணவிகளாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு நல்லது. இல்லைனா பெருத்த நஷ்டம் ஏற்படும். ஆக மொத்தம் துலா ராசிக்காரங்களுக்கு நடந்த இந்த மகாலய அமாவாசையின் கிரக மாற்றங்களால் இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது. இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த டைம் உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நரசிம்ம பெருமாளை சனிக்கிழமை அன்று அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும். இதை ஒன்று செய்தீங்கன்னா உங்களுக்கு பெரு பிரச்சனை ஏற்படாமல் தப்பிக்கலாம் என்று சொல்லப்படுது. அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் துலா ராசிக்காரங்க செய்து பயன்பெறுங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் துலா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் துலா ராசிக்காரங்கன்னா இதை பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோவில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன பலன்கிற தாள்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.